ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொருட்டோ சீரிஸோடைய டைம் ஸ்கிப்பை ஆரம்பிக்கலான் இருக்கோம். டைம் ஸ்கிப்னா நீங்கள் தொலையாக டைம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கதை புரியாது. அதனால் பொருட்டோ சீரிஸில் அனிமையில் விட்ட மிச்ச சாப்டர்ஸை அனிமேஷன் பண்ணாத விட்ட அந்த சாப்டர்லேருந்து அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு கதை புரியணும்ல. நருட்டோ இனாட்டாவோ எங்கே போனாங்க, நம்ம பொருட்டோ ஏன் ஊரை விட்டு வெளியே போனால், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாத போய்டுன்ற காரணத்தினால நம்ம எபிசோட்ஸை இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா டைம் ஸ்கிப்புக்கு நம்ம எடுத்தோடனே போய்ட்டோம்னா நம்மளுக்கு கதை புரியாது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ 100 லைக்ஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த எபிசோட் போட ட்ரை பண்ணுறோம். கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்டோ அனிமையில் பொருட்டோவை கவாக்கி கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் மோமோஷிக்கு எப்படி அவன் பாடி பார்ட்ஸ்லாம் ரீஜென்ரேட் பண்ணி அவன் உயிரோட வர வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம இதில் கண்டினியூ பண்ணிட்டு போக போகிறோம். அதோட அனிமையை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மாங்கா சாப்டரில் ஸ்டார்டிங்கில் லீஃப் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜோடைய ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பொருட்டோ எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே நம்ம பொருட்டோவை சாய், கட்டாசிக்கி, அம்மாடோ அப்படி 3 பேர் இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. நீ அந்த கார்மோடைய ஹெல்ப் மூலமாக தான் திருப்பி உயிரோட வந்தியா நம்ம அம்மேடாவும் கக்காஷிக்கியும் கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோவோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன மோமோஷிக்கி தான் திருப்பி உயிரோட கொண்டு வந்தான்னு சொல்ல, மோமோஷிக்கியோடைய டேட்டா 82% என் உடம்புல எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இந்த 18% வச்சு தான் என்னை திருப்பி உயிரோட கொண்டு வந்தான்னு பொருட்டோ சொல்ல, போட்சுக்கியால் அவங்க டேட்டாவை யூஸ் பண்ணி அதை ஒரு காம்பனண்ட்டாவோ இல்லை ஃப்ளஷாவோ மாற்றி ரீஜென்ரேட் பண்ண முடியுமா? இது வேற லெவலில் இருக்கு. நம்ம கட்டாச்சிக்கு வாயை புழக்க, ஒருவேளை பொருட்டோ இறந்துட்டானா மோமோஷிக்கு வேறு வெசலே இல்லை. அதனால் பொருட்டோ இறக்கும்போது மோமோஷிக்கு சேர்ந்து இறந்து போயிடுவான். மோமோஷிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால தான் பொருட்டோவை திருப்பி உயிரோட கொண்டு வந்தான். அதனால தான் 18% ஆஃப் டேட்டாவை சாக்ரிஃபைஸ் பண்ணி பொருட்டோவை திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்கான். என்னதான் ஒச்சுக்கியாக இருந்தாலும் முட்டையை உடைச்சா தானே ஆம்லேட் விட முடியும் அப்படின்னு நம்ம அம்மாடோ சொல்ல, அப்போ தான் சாய் அம்மாடா கிட்ட கேட்குறான், மோமோஷிக்கியோடைய சோல் இன்னும் உயிரோட தானே இருக்கும், பட் அவனால் அவன் கான்சன்ட்ரேஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட டேட்டா இல்லை தானே அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம கட்டாசிக்கும் அம்மாடாவை பார்த்து சாய் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, மோமோஷிக்கி பொருட்டோ காப்பாற்றுறதுக்காக அவன் டேட்டாவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அப்போ அது சாக்ரிஃபைஸ் பண்ண டேட்டா போனதுனால அது திருப்பி ரீஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அப்படி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண டேட்டாவை அவனால் ரீகெயின் பண்ண முடியல அப்படின்னா மோமோஷிக்கியால் திருப்பி ரெசரக்டே ஆக முடியாது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அம்மாடாவோ மோமோஷிக்கியால் ரெசரக்ட் ஆக முடியல அப்படின்னாலும் மோமோஷிக்கியோடைய சோல் இன்னும் பொருட்டோடைய பாடிக்குள்ளே தான் இருக்குது. மோமோஷிக்கி எப்போ நினச்சாலும் பொருட்டோடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனை டேக் ஓவர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லி அம்மாடா சொல்ல, ஏற்கனவே நம்ம பொருட்டோ கொடுத்த மெடிசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட தான் நல்லாவே ஒர்க் ஆச்சுல்ல, அதே நம்ம திருப்பி பொருட்டோ கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, அதை கண்டினியூஸாக கொடுக்கும்போது பொருட்டோவால் மோமோஸ் சர்ஃபேஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோ சொல்கிறான், எனக்கு அந்த மெடிசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, என் உடம்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதை எனக்கு எப்படி ரிஸ்கை பண்ணணும்னு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மோமோஷிக்கியோடைய பவர்ஸை முதல்ல இருந்ததோட என்னால் இப்போ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறதோட நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கியோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் அதிக சக்கரை யூஸ் பண்ணதால அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் பாடி ரொம்ப வேகமாகவே ஹீல் ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் அவனை லேபில் ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்குறத விட அம்மாடா கிட்ட கேட்டால் அவர் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார் இல்லை அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரெப் ஷிகமாருவை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம ஷிகமாருவோ அம்மாடா கொஞ்சம் டேஞ்சர் ஃபில்லோவாக இருக்கான், கீயே அம்மாடாவை கவாக்கி கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஈபிக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கிறவனை ஃப்ரீயாக விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு வழியே இல்லை, இவன் மேலே எந்த ஒரு சீலிங் ஜுட்ஸு போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சிருவான். நருட்டோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இவனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இவன் நம்ம பக்கம் இருக்கிறது தான் நல்லது, இப்போதைக்கு கவாக்கி மேலே கம்பிக்கை வைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு சொல்ல, அதுக்கு நம்ம நருட்டோ கவாக்கி ஏந்திக்கிட்டான், அவங்ககிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் இருப்போ ஷிகமாருவை பார்த்து லார்ட் 7 கவாக்கிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லார்ட் 7 கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல, சடனாக அந்த இடத்துல சாஸ்கே அப்பியர் ஆகி என்கிட்ட கோடை பற்றின சில இம்ப்ரவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல, சாஸ்கேவும் ஷிகமாருவும் தனியாக போய் பேசுகிறாங்க. சாஸ்கே ஷிகமாருக்கிட்ட கோடு போரோசோடி கல்ட்டில் தான் இருக்கான், அந்த கல்ட்டு லேண்ட் ஆஃப் ஸ்னோவில் இருக்குது, இதில் இருக்கிறவங்க ஜிகன் வேண்டான்னு சொன்ன சைபாக்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம போரான் சூஸ் பண்ணியிருக்கான்னு சாஸ்கே சொல்ல, ஸோ நீ சொல்கிறத பார்த்தா கோடு அங்கே தான் இருப்பான் போல இருக்குது, அப்போ டக்குன்னு ஆள் அனுப்பிச்சு அங்கே செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, சாஸ்கே ஷிகமாருக்கிட்ட கவாக்கி என்ன பண்ண நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, எஸ் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படி நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நருட்டோ கண்ணு முன்னாடியே கவாக்கி பொருட்டோவை கொன்னான் அப்படின்னு சொல்ல, நல்ல வேளை பொருட்டோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, அது மட்டும் இல்லை பொருட்டோ உயிரோடு இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியாது, நம்மள மாதிரி 1-2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஷிகமாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே போரோசோடி கல்ட்டில் இருந்த எய்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்றா. எய்டா கோடை கூப்பிட்டு, ஏய் கோட் நீ சந்தோஷப்பட்டுக்க, பொருட்டோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கோடோ ஆச்சரியப்பட்டுட்டு, ஆர் யூ சீரியஸ், நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம எய்டா
அம்மா பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாத பொருட்டோ ஒரு ஃபுல் உச்சுசுக்கியாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த இடைப்பட்ட டைம்ல பொருட்டோக்கும் மோமோஷிக்கும் இடையில ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா என்னுடைய சென்ட்ரிங் கண்ணை வச்சு நான் அதை பார்க்க முடியல. அநேகமா எனக்கு தெரிஞ்சது வேற ஏதோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஈடா சொல்லி முடிக்க, அதுக்கு நம்ம கோடோ என்னதான் கேட்டது அதில் நடந்திருக்க நல்லதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஏடாவோ ஆமா நீ ரொம்ப லக்கி தான், உன்னுடைய சாக்ரிஃபைஸ் பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த சண்டையில் நீ பொருட்டோ கொல்ற மாதிரி போட்ட ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என்னுடைய தம்பியே என்னுடைய பர்மிஷனே இல்லாத நீ ஒரு டீகாய் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, நான் அந்த இடத்துல வேணுக்குமே பண்ணலை, என்னுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, இதை பாரு நான் உனக்கு கொடுத்தது ஒரே வேலை தான், அது கவாக்கியே என்கிட்ட நீ கூப்பிட்டு வந்துடணும், அதுக்கு பதிலாக உன்னுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உன்னுடைய ஃபுல் பவரை நீ எயின் பண்ணுற வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீ ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்ல, நீ உன் ஃபுல் பவரே அடைஞ்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ தான், இன்னொரு வாட்டி நீ என் தம்பி என் பர்மிஷனில் அதை பயன்படுத்தினேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை தூக்கி டீகம்போஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்படி எய்டா கோடை மிரட்ட, அதுக்கு நம்ம 2 பேரும் காம்ராட்ஸ்ன்னு நினச்சினே அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டாவோ ஒன்றும் காம்ராட்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ், நீ ஒன்று எனக்கு செய்கிறேன் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக ஒழுங்காக வேலை செஞ்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் நீடிக்கும், இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லை உனக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஷிக்கமாரோடைய கழுத்தில் கோடோடைய கிளாமார்க் இருக்கு, அதில் அவன் காதை வச்சு ஒட்டி கட்டுட்டு இருக்கான். நம்ம ஷிக்கமாரோ கோடோடைய கிளாமார்க்கோட அம்மாவோட பார்க்க உள்ளே போக, அவன் போய் அம்மாவோட கிட்ட பொருட்டோ உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மோமோஷிக்கியால திருப்பி ரெஸ்டார்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ 100% இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல, அவனுடைய பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மோமோஷிக்கியால திருப்பி ரெஸ்டார்ட்டே ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஷிக்கமாரோ சூப்பர் ராப்பா அப்படின்னு சொல்ல, டக்கு நம்ம ஷிக்கமாரோ அமடாவை கழுத்தோடு வச்சு செவுத்துல சொருவ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை பொருட்டோவை நலம் விசாரிக்கிறது மட்டும் தான் இங்கே நான் வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, பிகாஸ் நான் வந்த ரீசனே வேற, நீ கவாக்கிக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஷிக்கமாரோ கேட்க, அதை அப்படியே கட் பண்ணி நம்ம பொருட்டோவும் சாரடாவும் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம சாரடா பொருட்டோடைய நெஞ்சில் கை வச்சு இந்த இடம் உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோவை ஏய் சாரடா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனையே அந்த கோடு தான், அந்த கோடை போட்டு தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ மெக்சிகி கேட்குறான், டென்டைலுக்கு ஒன்று உயிரோட சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எதுக்காக கோடே ஒன்று கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க, டக்கு நம்ம பொருட்டு கவாக்கி தான் எனக்கு கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்ல வந்துடுவான். பட் ஆனால் ஷிக்கமாரு சொன்னது ஞாபகம் வரவே அப்படியே கதையை மாற்றி விட்ருவோம். நம்ம ஷிக்கமாருவை கவாக்கி தான் ஒன்று கொண்டான்றதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா இப்போதைக்கு நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் அதை பற்றி விசாரிக்கிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்க, பொருட்டை மழுப்பத்தை பார்த்து சாரடாவும் நீ இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லாகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த கோடு பைபிளில் உன்னை எங்கேருந்து வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாரடாவை பொருட்டோவை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ போன வாட்டி அவன் வேணா என் கையிலேருந்து தப்பிச்சிருக்கலாம், இந்த வாட்டி திருப்பி கையில் மாட்டினா அவன் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சாரடா சொல்கிறது தான் கரெக்டு, நீ இன்னும் 2 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பொருட்டோ உடனே திரும்பி பார்த்து ஓல்டு மேன் சாஸ்கே அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சாஸ்கேவை காட்டுறாங்க, நீ வில்லேஜுக்குள்ளேயே போகிறதுனாலும் தனியாக போகாத, நான் உனக்கு மட்டும் சொல்ல உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சாஸ்கே சொல்ல, இப்போதைக்கு கோடுக்கிட்ட இருக்கிற பவருக்கு அவனால் எங்கேருந்து வேணால் வர முடியும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு, கோடை தோக்கடிக்கிற அளவுக்கு இப்போ கவாக்கிக்கிட்டே பவர்ஸ் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் பத்திரமா இருந்தாலே போதும், அவனால் எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் லிமிட்டர்ஸ் தான் எடுக்கப்பா, கோடை அவனுடைய லிமிட்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சானா அதுக்கு அவனுடைய முதல் டார்கெட்டாக இருக்கிறது பொருட்டோ உடனே ஓல்டு மேன் அமடோ அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஷிக்கமாரோ அமடோவையும் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஷிக்கமாரோவோ அமடாவோடைய கழுத்தை நெரிச்ச மாதிரியே நீ எங்கிட்டயோ கவாக்கிக்கிட்டேயோ எந்த ஒரு கன்சல்டேஷனுமே பண்ணாத, நீயே உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அமடாவோ இஸ் ரொம்ப சிம்பிள், நான் தான் கவாக்கிக்கு அந்த கார்மாவை இம்ப்ளான்ட் பண்ணேன், ஆனால் அந்த கார்மாவுடைய பவரை கவாக்கிக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன், நான் வந்து அந்த கார்மாவை யூஸ் பண்ண சொல்லி கவாக்கியை ஃபோர்ஸ் பண்ணல, கவாக்கியாகவே விருப்பப்பட்டால் தான் அந்த கார்மாவை யூஸே பண்ண முடியும், அந்த இடத்துல கவாக்கிக்கு மட்டும் கார்மாவுடைய பவர் கிடைக்கல அப்படின்னா இன்னேத்திக்கு நீயோ லார்ட்ஸ் ஆகணும்னு உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. தேர்ந்தெடுத்த பாரதியோடைய ரிசல்ட் தான் அவனுடைய கார்மாவை ரீசெட் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா கவாக்கியோடைய கார்மா மட்டும் அந்த இடத்துல ரீஸ்டோர் ஆகாமல் இருந்தா கவாக்கி மட்டும் இல்லாத நீயும் லார்ட்ஸ் ஆகணும் கூட இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சொல்லு நீ நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட கேட்க, அதுக்கு ஷிக்கமாருவோ நீ உடனே ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத, நீ ஒன்றும் வில்லேஜுக்காகவோ இல்லை கவாக்கிக்காகவோ இதை நீ செய்யலை, வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அதுக்காக தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்ன நீயே ஒழுங்காக சொல்லிட்டுனா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரு சொல்ல, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷிக்கமாரு கழுத்துலேருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பட்டுன்னு வெளியே வர பார்த்தா கோடு யாரில் பறந்துக்கிட்டு இருப்பான். ஐ எம் சாரி டு இன்ட்ரோட், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு தெரில, அதனால் நான் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோடு ஷிக்கமாருவை அடித்து தூக்கி எறிய, அந்த டைமில் கோடை அமடாவோடைய கழுத்தை பிடிச்சி ஒழுங்கா என் லிமிட்டரை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ லிமிட்டரை மட்டும் எடுத்து விட்டேன்னா உன்னை எந்த ஒரு விதத்துலையும் காயப்படுத்தாத நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல,
நீ என்ன லூசு பயலடா, நீ லீஃப் வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்க, உன்னை சென்ஸ் பண்ணி நேத்திக்கு ஒரு ஷினோபி ஆர்மியை கிளம்பியிருக்கோண்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ என் கண்ணை பார்த்து அந்த கமாண்டை சொல்ல 2 செகண்ட் தான் ஆகும், சீக்கிரமாக அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஈனோ கோடோடைய சக்கராவை சென்ஸ் பண்ணி கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கமாரோவை கான்டாக்ட் பண்ணுறா. ஹீனோவோ சிக்கமாரோ நான் பேசுறது கேட்குதா, கோடும் பக்கத்தில் தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சிக்கமாரோ எஸ் கோடு என் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாரோவோ நீ யாரையும் ஹெல்ப்புக்கு அனுப்ப தேவையில்ல, இதை ஜஸ்ட்டு நீ நருட்டோ கிட்ட மட்டும் சொல்லிவிடு, மற்ற எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீனோ கிட்ட சொல்ல, சொல்லி முடிச்சுட்டு நம்ம சிக்கமாரோ ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சிக்கமாரோட ஷேடோவோ கோடோட ஷேடோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருது. அதுக்கு கோடோ இந்த ஒரு ஜுட்ஸு நீ என் மேலே யூஸ் பண்ணுறது யூஸ்லெஸ், ஏன்னா என்னால் இன்னமும் என் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல, கோடோ அம்மாடாவை பார்த்து நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா இன்னேத்திக்கு அந்த கமாண்டை சொல்லி இந்த இடத்த விட்டு எஸ் ஆகி ஓடவான் பார்த்துருப்பேன், நீ போக மாட்டா போல இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சிக்கமாரோ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அசால்ட்டாக லீஃப் வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சி எங்ககிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இன்னமும் கிளாமார்ஸை நோட் பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரோ சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோடு ஆச்சரியப்பட, இப்போ நம்ம அம்மாடோ ரூமில் இருக்கிற ஒரு பாக்ஸை காட்டுறாங்க. அந்த பாக்ஸில் இருந்து டக்குன்னு டெல்டா வெளியே வர, இவதாண்டா உங்கள்கிட்ட இருந்து எங்கள் கொனகா வில்லேஜை காப்பாற்ற போறா அப்படின்னு, எங்களுடைய பேட்டில் அசல்ட் டெல்டா உன்னுடைய டார்கெட் கோடு முன்னாடி தான் இருக்கான், அவனை போட்டு தரல அப்படின்னு சொல்ல, நம்ம டெல்டா எனக்கு தெரியும் நீ வாயமுறா ஸ்டூபிட் ஃபில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் கோடு அப்படியே பறந்து போய் வீறான். நான் அம்மாடா கிட்ட போனாலே நீ கண்டிப்பாக அந்த இடத்துல வருவே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே நான் நினச்ச மாதிரியே நீ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம டெல்டா கோடை பார்த்து என்னோட டிஸ்ட்ரக்ஷன் பீம் நீங்கள் யூஸ் பண்ணனா இந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படும், அந்த ஒரே காரணத்துக்காக ஒன்று நான் இப்போ உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கோடை அவனுடைய கிளாமார்க்குள்ளே கையை விட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, இதை சிக்கமாரோ உடனே நோட்டீஸ் பண்ணி அவனோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி கையை வெளியெடுக்க பார்க்குறான். அப்போ நம்ம கோடோடைய கையை ஒரு கை பிடிக்குது, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக, அப்போ அந்த கிளாமார்க்குலேருந்து எய்டா வெளியே வரா, அதை பார்த்த சிக்கமாரோ ஆஹா கோடோடைய காம்ராட் வெளியே வரா அப்படின்னு சொல்ல, அப்படா எய்டாவுக்கிட்ட நீ 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 எப்படி உயிரோட இருக்க, உன்னதான் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அம்மாடா கேட்க, அதுக்கு நம்ம எய்டாவோ நீ இன்னும் மாறவே இல்லை அம்மாடாவோ, உன்னோட ஸ்டூபிட் ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு நம்ம எய்டா பேசிக்கிட்டு இருக்க நம்ம அம்மாடோ இதெல்லாம் கேட்டு அப்படியே பயத்தில் நடுங்குறான். நம்ம சிக்கமாருவோ என்ன இவளை பார்த்து நம்ம அம்மாடோ இப்படி நடுங்குறான் அப்படின்னு சொல்லி சிக்கமாரு ஷாக் ஆகி பார்க்க, ஒருவேளை இப்போ பெரிய ட்ரெட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரு பயந்து நிற்க, நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டா போன சாப்டரில் கோடை அப்படியே அவளுடைய பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருப்பாள் அப்படியே காட்டுறாங்க. பிரான்ச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கவாக்கி கையிலேருந்து அப்படியே ஒரு சண்டை போடும்போது ஒரு பவர் ரீச் ஆகுதுல்ல, எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி நம்ம டெல்டா கால்லேருந்து அதை யூஸ் பண்ணி சண்டை போடுவா. அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெல்டா கோடை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம டெல்டா நீ யார் என்னன்னு தெரியல, நீ கோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக நீ எனிமையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி தாக்க போக, இப்படி ஃபுல் ஃபோர்ஸில் எய்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம டெல்டா அதை எந்த ஒரு இதுவுமே இல்லாத 2 விரல அழகாக தடுக்கிறா. இதை பார்த்து அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே செம்ம ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்க, ஏன்னா டெல்டாவுடைய நார்மலான கிக்கே கோடு தாங்க முடியாத பயங்கரமாக போய் பறந்து போய் வீழும்போது டெல்டா ஃபுல் பவரை போட்டு அட்டாக் பண்ணும்போது அது அப்படியே 2 விரல்ல அசால்ட்டா தடுக்கிறாளே அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம எய்ட டெல்டாவுடைய காலை பிடிச்சி அவளுடைய பிரான்ச்சஸையும் கட்டுப்படுத்த, அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம சிக்கமாரோவையும் கோடையும் பார்த்து அந்த பிரான்ச்சஸ் குத்த போக, சிக்கமாரோ என்னடி பண்ண டெல்டா அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு நம்ம டெல்டா அதுதான் எனக்கும் புரியல, என்னப்போ பண்றா இவ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம சிக்கமாரோ பேக்கப்புக்கு ஆளை கூப்பிடுறான். சிக்கமாரோ ஈனோ கிட்ட டக்குன்னு யாருன்னா ஒருத்தர பேக்கப்புக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லி சிக்கமாரோ சொல்ல, அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி பொருட்டோ சாஸ்கே பேசத்தை காட்டுறாங்க. அப்ப நம்ம சாஸ்கே பொருட்டோ கிட்ட என்ன மன்னிச்சிடு, டீச்சரா மோமோஷிக்கியோடைய ரேம்பேஜை நான் தான் தடுத்திருக்கணும், உனக்கு தேவைப்படும் போது நான் அந்த இடத்துல இல்லாததுனால கவாக்கி மோமோஷிக்கியோடைய ரேம்பேஜை தடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த வில்லேஜ் என்னைய மட்டும் லாஸ்ட் வரைக்கும் ஏட் பண்ணாலே போதும், மற்ற யாரையுமே இந்த வில்லேஜ் ஏட் பண்ணக்கூடாது, அதை நான் எப்பவுமே நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பொருட்டோ கவாக்கி தான் எனக்கு கொண்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு சாஸ்கேவோ இது ஒரு சில பேருக்கு தான் தெரியும், அவங்க எல்லாருமே கவாக்கியை ஊற விட்டு அனுப்புறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோவோ நான் தான் கவாக்கியை கொல்ல சொல்லி சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அவன் செஞ்சான், கவாக்கி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி அவன் கொன்னது ஒரு ஒக்காகியோடைய சன்னை, அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இருந்து நம்மளால அதை தடுக்கவே முடியாது, அவனை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, இது தப்பு இல்லையா, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், அப்படி எப்படி கவாக்கி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சண்டையில அப்பத்து சூழ்நிலையில கவாக்கியை தவிர வேற யாராலையும் தடுத்திருக்கவே முடியாது அப்படின்னு பொருட்டோ சொல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் கவாக்கி கிட்ட நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை வச்சேன், அது மட்டும் இல்லாத கவாக்கி என்னுடைய பிரதராக தான் நினைக்கிறேன், அவனும் என்ன அப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னு பொருட்டோ சொல்ல, பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல, அதான் பொருட்டோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்தாங்க மாஸ்டர் உங்களுடைய ஹெட் பேண்ட், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு பொருட்டோ சொல்ல, இந்த ஹெட் பேண்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அது என்னுடைய கிஃப்டா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்கே சொல்ல,
அதுக்கு நம்ம பொருட்டோ இது உங்களுக்கு முக்கியமான பொருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கியை பார்த்து கேட்க, இஸ்பைன் இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோ பார்த்து சாஸ்கியை சொல்றான். இதை சொல்லி முடிச்ச பொருட்டோ அப்படியே சந்தோஷத்துல தைக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க, தேங்க்ஸ் ஓல்டு மேன், இந்த எக் பேண்ட் என்னுடைய பொக்கிஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்றான். இதையெல்லாம் பார்த்த சாஸ்கே, இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அங்கேருந்து எடுத்த பில்டிங்ல இருந்து நம்ம சாரடா மிஸ்டிக்கையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம மிஸ்டிக்கு அந்த சண்டையில் ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த இடத்துல பொருட்டோ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு மாஸ்டர் சாஸ்கே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது அவருக்கு மட்டும் இல்லை எனக்குமே அப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொருட்டோ சாகிற சுச்சுவேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண நான் அங்கே இல்லையே அப்படின்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல, இப்போ நம்ம சாரடா மிச்சிக்கு பாவமாக பார்க்குறா. இப்போ மிச்சிக்கு நம்ம சாரடா என்னுடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சாரடா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மிச்சிக்கு அப்படின்னு சொல்ல, இன்ஃபேக்ட் நானுமே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்கிறா. இப்போதைக்கு பொருட்டோ உயிரோட இருக்கான்றதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. அங்க நடந்ததை பார்த்தா எனக்கு ஒரே கோவமா வருது. ஆனா பட் அதுக்கு பொருட்டோ காரணமா இல்ல. பொருட்டோ இப்பயுமே நம்மளை நம்பியே இருக்க மாட்டான். எனக்குமே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். ஆக்சுவலி நினைச்சு நானே ஒரு சில டைம் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மெச்சிக்கு கேட்க, யாரு பொருட்டோவெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்றா. உனக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி கோளாறான கேள்வியெல்லாம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்ல, அப்போ உடனே மெச்சிக்கு, அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம சாரடா, இந்த கான்வர்சேஷன்றது பொருட்டோவை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது இல்லை, நம்ம ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்ல இருந்தோம், நீ தேவையில்லாத டாப்பிக்கை மாத்துற அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கு நம்ம மிச்சிக்கு, பொருட்டோ மேலே உனக்கு இருக்கிற ட்ரூ ஃபீலிங்கை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சாரடாவோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மிச்சிக்கியோ, பொருட்டோவை பற்றி பேசினா மட்டும் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல, அப்போ சாரடா நான் எங்கள் அப்பாவை பாரு நான் இருக்கேன்றதையே மறந்துட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ மிச்சிக்கியோ நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகணும், ஏன்னா வருங்காலத்தில் இதோட பவர்ஃபுல்லான ஒரு ஒட்சிக்கு வந்து அட்டாக் பண்ணால் நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான், நான் அப்படி தடுக்க முடியலை அப்படின்னும் போது அப்போ நான் ஒரு ஒக்ககை ஆகிறதுக்கே தகுதி இல்லாதவ, அதனால நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாரடா சொல்ல, அப்படியே கட் பண்ணி நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. இவ்வளோ நாளாக அன்கான்ஷியஸாக இருந்த நம்ம கவாக்கி ஒரு வழியாக ஏந்துக்கிட்டான். அவன் முடிச்சு பார்த்த அடுத்த செகண்டே அவனுக்கு நேராக நருட்டோ உக்காஞ்சிக்கிட்டு இருக்க. நருட்டோ கவாக்கியை பார்த்து, என்ன தூங்கினியா கவாக்கி, உன்னை பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது உன்னை இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கவாக்கியோ, நீங்கள் இந்த ஸ்டூபிட் ஓல்டு மெமரிஸை பற்றி இங்கே சொல்கிறதுக்காக வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன சொல்ல வரீங்களோ ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம நருட்டோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும், சரி நீ கொஞ்சம் வெளியே போறியாமான்னு கிளாஸ் ரப்பை பார்த்து கேட்க, அப்போ நம்ம கிளாஸ் ரப் சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அப்படியே அவள் வெளியே போய்கிட்டு இருக்கும்போதே பொருட்டோவை போனதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கவாக்கி கேட்க, கிளாஸ் ரப்புக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம நருட்டோவை ரிலாக்ஸ் கவாக்கி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருட்டோ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம கவாக்கி என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, பொருட்டோடைய கார்மாவை யூஸ் பண்ணி அவன் திருப்பி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அது ஒரு லாங் ஸ்டோரி, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த மட்டும் இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்ல, நம்ம கிளாஸ் இருப்போ என்னது பொருட்டோவை கவாக்கி கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட வெளியே போக, அப்போ நம்ம நருட்டோ, நீ மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நாங்களாம் உயிரோட இருந்திருப்போமானே தெரியல, நான் பொருட்டோ செத்ததுக்காக இதை பற்றி பேசலை, நிஜமாலுமே உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல, அதே மாதிரி தான் பொருட்டோவும் நீ ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால், கவாக்கி நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காத, நீ இந்த இடத்த சேர்ந்தவன் கோனாகா வில்லேஜை சேர்ந்த எல்லாருமே என் ஃபேமிலி தான், இன்க்ளூடிங் யூ அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்ல, சொல்லி முடிக்கிறதுங்காட்டி நம்ம ஈனோ நருட்டோவை கான்டாக்ட் பண்ணி, நருட்டோ நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்ல, நருட்டோவோ சொல்லு ஈனோ எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம சாஸ்கேவை காட்டுறாங்க. ஈனோ எங்கள் சாஸ்கே கிட்டேயும் லேப்ல அட்டாக் நடக்குது, அங்கே கோடு கூட இன்னொரு அன்ஐடென்டிஃபைட் பர்சன் இருக்காங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு நம்ம சாஸ்கே கிட்டேயும் சொல்ல, நம்ம சாஸ்கே பதட்டமாகறத பார்த்து பொருட்டோ என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு நம்ம சாஸ்கேவோ லேப்ல அட்டாக் நடக்குது, வா சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவும் பொருட்டோவும் கிளம்ப, இங்கே அப்படியே நம்ம நருட்டோ, சாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம கிளாஸ் ரெப் நருட்டோவை பார்த்து பொருட்டோ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, நருட்டோவா நீ அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அவன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, நருட்டோ அங்கேருந்து வேகமாக கிளம்ப, நருட்டோ அங்கேருந்து கிளம்புறத பார்த்து கவாக்கி அவன் கார்மா மார்க்கே பார்க்க, அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம லேபை காட்டுறாங்க. லேப்ல நம்ம ஷிகமாரோவை காட்டுறாங்க. நம்ம ஷிகமாரோவை ஷேடோ பொசிஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி எய்டாவை தடுக்க பார்க்குறா. அப்போ நம்ம எய்டா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஷிகமாரோ ஷாக் ஆகுறான். அப்போ இந்த ஜுட்சுவால எனக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா கேட்க, பரவாயில்ல இந்த ஜுட்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என் மேலே கேஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் என்னால் நகரவும் முடியல, பரவாயில்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி எய்டா பேச, அப்போ ஷிகமாருவோ இப்போ என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு ஒரு வியர்டான ஃபீலிங் இருக்கு, இது என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு பேச, இது எனக்கு மட்டும் இல்லை டெல்டாக்கும் இதே மாதிரி தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம ஷிகமாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஷிகமாரு ஈனோவை காண்டாக்ட் பண்ணி நானும் அம்மாடாவை வாய் அசைக்காம பேசிக்க முடியுமா மைண்டுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஈனோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடாவோடைய மைண்டை ஷிகமாரோட மைண்டோட லிங்க் பண்றா. அம்மாடோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்க ஷிகமாருவோ கேக்குதுன்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதான் நம்ம பேசுறது வெளியா இருக்கும் கேட்காது, மைண்டுக்குள்ள மட்டும் தான் பேசிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, என் முன்னாடி நிக்கிறாளே இவ யாரு, இவளுடைய பவர்ஸ் என்ன, இவளுடைய பவர்ஸ் எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்றத மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு கேட்க, அவளுடைய பேர் எய்டா, அவளுடைய அட்டாக்ல நீ எப்பயோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடாவோ சொல்ல, நம்மளே நினைச்சாலும் அந்த அட்டாக்ல இருந்து வெளியவும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷிகமாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு ஷாக்காக, நான் சொல்றது உனக்கு ரெடிகுலஸா இருக்கலாம், ஆல்ரெடி நம்மளை அன்கான்ஷியஸா கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அது எந்த ஜென்ரா இருந்தாலும் சரி அந்த எபிலிட்டில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஈவன் நீ நானு டெல்டாவால கூட அந்த எபிலிட்டில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டாவோ வாவ் இவன் என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே நம்ம ஷிகமாரு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ இன்னும் விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கேட்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ நம்மளுடைய எபிலிட்டிஸ் நம்ம மேல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வெர்டிகோன்ற ஒரு ஃபீவர் வந்துடும். இதனால ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்டான மசில் டென்ஷன்ஸ் ஏற்படும். அதோடைய ஒரு சாம்பிளை தான் நீ டெல்டா வடிவத்தில் பார்க்குற அப்படின்னு சொல்ல, அம்மாடா சொல்லி முடிக்க, இந்த பவர் எப்படி தான் கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஷிகமாரு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ ஒன்ஸ் நீ அவளுடைய பவருக்கே மாட்டிக்கிட்ட அப்படின்னா அதெல்லாம் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த பவர்ஸ் அவனை எய்டா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணல, அன்கான்ஷியஸாவே மற்றவங்களுடைய எபிலிட்டிஸ் வந்து இவருடைய எபிலிட்டி இந்த மாதிரி தான் பண்ணும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஒன்ஸ் நீ இதுல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னாலே எய்டா சாகர வரைக்கும் இந்த எபிலிட்டி உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாருவோ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இந்த எபிலிட்டி ஒர்க் ஆகுமா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகமாரு தாக்க போக, அப்ப நம்ம அம்மாடாவோ நீ அவளை கொல்ல போறியா, சரி முடிஞ்சா அதையும் தான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, ஷிகமாரு எய்டாவை குணாய் வச்சு குத்த போகும்போது நம்ம ஷிகமாருவால ஓரளவுக்கு மேல அவகிட்ட நெருங்கவே முடியல. என்னதான் நம்ம ஷிகமாரு அவனுடைய லிமிட்ஸை புஷ் பண்ணி எய்டாவை தாக்க முயற்சி பண்ணாலும் அவனால எய்டா மேல ஒரு கீரல் கூட போட முடியாத நின்றுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் குணாயை கீழே போட்டுற, நான் தான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னல ஷிகமாரு உன்னால அவளை எதுவுமே பண்ண முடியாது, அவளுடைய எபிலிட்டி உன்னை அன்கான்ஷியஸா கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அம்மாடா சொல்ல, இங்க நம்ம கோடு அப்படியே மெதுவா எழுந்திருச்சு நீ வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம கோடு போய் அம்மாடாவை பிடிச்சி நீ என் லிமிட்டஸை எடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படி அவன் சொன்ன உடனே நம்ம கோடு மெதுவாக அம்மாடாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஷிகமாருவுக்கு அம்மாடா சொன்னது ஞாபகம் வருது, நீயும் நருட்டோ வேணா அவன் கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கலாம், பட் என்னால் அப்படிலாம் முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அவனுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, நான் லிமிட்டை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னது ஞாபகம் வர, எய்டா உன்னுடைய மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு ஷிகமாரு கேட்க, நம்ம ஷிகமாருவோ உனக்கு இந்த வில்லேஜ் மேலே ஏதாவது காண்டு இருக்கா, சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வில்லேஜ் அழிக்கணும்னு கூட தான் ஆசைப்படுறானே தவிர எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப எதுக்காக நீ கோடு கூட சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப அதுக்கு அவளோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஷிகமாரு டியர், ஐ வில் லைக் திஸ் கவாக்கி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாருக்கும் அம்மாடாக்கும் செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம எய்டா ஐயோ நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஷாக்காக, இந்த விஷயத்துல கோடு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதனால அவனுடைய பவர்ஸை ரீகெயின் பண்ற வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாரு சரி ஓகே எய்டா எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அப்போ உடனே ஷிகமாரு ஈனோவை கான்டாக்ட் பண்ணி நான் பேட்டிலுக்கு ஹெல்ப்பு கூப்பிட்ட யாருமே இங்கே வர வேணாம் இன்க்ளூடிங் நருட்டோ அண்ட் சாஸ்கே அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, உன்னால் அங்கே ஸ்பேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஈனோவை கேட்க, அப்போ நம்ம ஷிகமாரு நீ என்னை நம்பி ஈனோ என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம எய்டா நீ நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஷிகமாரு, நீ என்னை ஒரு முட்டாளுன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஷிகமாரு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எய்டா, நான் உன்னுடைய ஃபீலிங்ஸை மதிச்சு உனக்கு நான் ஒரு முக்கியமான ப்ரப்போசலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, அது என்ன ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா கேட்க, அதுக்கு நம்ம ஷிகமாரு நீ ஏன் பக்கம் வந்துடுறியா, எங்க கூட நீ சேர்ந்த அப்படின்னா நீ இந்த வில்லேஜில் ஒரு ஆளாயிடுவ, அப்புறம் நீ எப்போ வேணா கவாக்கி கூட இன்ட்ராக்ட் ஆகலாம், அப்படி நீ இன்ட்ராக்ட் ஆகி பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஃபீலிங்ஸை நீயே கவாக்கி கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு சொல்ல, எய்டா கோனகா வில்லேஜுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்குறா. ஷிகமாருவோ நீ எங்க பக்கம் வந்தனா இன்னும் கூட கவாக்கி கூட க்ளோஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம எய்டா சென்ட்ரிங் என்ன ஆன் பண்ணி ஷிகமாருவை பார்க்குறா. அதுக்கு கோடு நீ என்ன பண்றன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஷூ வாய மூடு அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு கோடு சொல்றான்.
அதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் என்ன முடிவு எடுக்கணுன்றத நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எய்டா கோடு கிட்ட சொல்லிட்டு எய்டா ஷிகமாருவை சென்ட்ரிங்கன் வச்சு பார்க்க. அப்போ ஷிகமாருவோ சென்ட்ரிங்கன் இப்போ தான் நோட் பண்ணுறான். அப்போ நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ வேகமாக லேபுக்கு வந்து லேப் டோருடைய பாஸ்வேர்டு போடுறான். அந்த பாஸ்வேர்டு இன்கரெக்ட் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டுகிட்டே இருக்கான். இப்போ நம்ம நருட்டோ டேமிட் இந்த கது ஓப்பனே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி ஈனோ அப்படின்னு கத்த. அப்போ ஷிகமாரு சாரி நருட்டோ, இந்த எனிமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இப்போதைக்கு நீ வெளியே இருக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நருட்டோ கிட்ட சொல்ல. அப்போ நம்ம நருட்டோ ஷிகமாரு நீ நல்லா இருக்கியா, உள்ள என்ன தான் நடக்குது, சீக்கிரம் கதவை தர அப்படின்னு சொல்ல. உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, பட் ஆனால் நீ அந்த கதவை மட்டும் உடைக்காதுன்னு ஷிகமாரு சொல்ல. அந்த லாக்கிங் சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, அதனால் நம்ம வில்லேஜ் கிட்ட ஆல்ரெடி காசு கம்மியாக இருக்குது, தேவையில்லாத அந்த கதவை மட்டும் உடைச்சிடாது அப்படின்னு ஷிகமாரு சொல்ல. ஷிகமாருவோ நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இந்த பிரச்சனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் காத்துருன்னு சொல்ல. அப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே பொருட்டும் சாஸ்கேவும் வந்துடுற. இது எல்லாத்தையுமே நம்ம எய்டா அவளுடைய சென்ட்ரிங்கனில் பார்த்துட்டு ஷிகமாருக்கிட்ட நீ என்னுடைய சென்ட்ரிங்கன் பவர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. இதை பார்த்து ஷிகமாருவோ பயங்கர ஷாக்காக இது எப்படி இவனுக்கு எல்லாமே தெரியுது, இவளுடைய பவர் அந்த கண்ணில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிக்க. இப்போ நம்ம அம்மாடா ஷிகமாரு கிட்ட அந்த கண்ணுடைய பேர் தான் சென்ட்ரிங்கன், அதை வச்சு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல. இது மட்டும் இல்லாத அவளால் பாஸ்டையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஷிகமாருவோ இட்ஸ் அன்பிலீவபிள், பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஹீனோ பவர் மூலமாக நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிறத அவளால் கேட்க முடியல, அது ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எய்டாவோ பரவாயில்லையே என்ன ஒரு எனிமையாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வில்லேஜில் என்ன அட்டாச் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ஷிகமாருவோ இப்போதைக்கு உன்னை யாருமே எனிமையாக கன்சிடர் பண்ணல, நீ இதே மாதிரி கோடுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தனா உன்னை நான் எனிமையாக கன்சிடர் பண்ணி உன்னை இந்த வில்லேஜுக்குள்ளேயே சேர்க்காத பண்ணிடுவோம். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கட் பண்ணி கவாக்கியை காட்டுறாங்க. அப்போ கவாக்கி கிட்ட வந்து கிளாஸ் ரப் வந்து உனக்கும் பொருட்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கவாக்கி அந்த கார்மாவை காமிச்சு அந்த அமேடா பிளாஸ்டர் என்கிட்ட கேட்காதையே அந்த கார்மாவை என் கையில் இம்பேக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ நம்ம கிளாஸில் கார்மாவை ரீசெட் பண்ணுறது பெரிய வேலையாச்சு, அது உங்கள் கை ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரோன்றப்பு கேட்க. அது கவாக்கி அது என்ன அளவோ தெரியல, ஆனால் இது ஒரு வகையில் பார்த்தா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் இந்த கார்மா மட்டும் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா லார்ட் 7 இறந்துருப்பாரு அப்படின்னு இத்தனை வருஷமாக இந்த கார்மாவை எதிர்த்து இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த டைமில் இப்போதுலேருந்து எனக்கு இந்த கார்மாவோட ஹெல்ப் வேண்டும், ஐ நீட் திஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கி சொல்கிறான். இதெல்லாம் கிளாஸ் ரப்போ இதை தான் அவனும் எதிர்பார்க்குறான். கரெக்டாக நீ அவன் செட் பண்ண ட்ராப்லேயே போய் வேற அப்படின்னு சொல்ல. அப்போ நீ கவாக்கி நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல. கிளாஸ் இருப்போ நான் சொல்கிறது உனக்கு எரிச்சலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான் உண்மை. அமேடோ அந்த கார்மாவை சும்மா ரீசெட் பண்ணல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, பட் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ரீசனுக்காகலாம் அவர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ இது உனக்கு நல்லதுக்காக அவர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லேபை காட்டுறாங்க. லேபில் நம்ம கோட அம்மாடாவை வெறித்தனமாக வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். சொல்லு சீக்கிரமாக அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வச்சு செய்ய. அப்போ ஷிகமாரு என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா எத்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கத்துறான். அதுக்கு நம்ம ஷிகமாரு கமாண்டை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல. ஒருவேளை நீ கமாண்டை சொல்லிட்டே அப்படின்னா கமாண்டை சொல்கிற வரைக்கும் ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன், கண்டிப்பாக கமாண்டை சொன்ன அடுத்த செகண்டே ஒன்று கொண்டுடுவான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அம்மாடோ இவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலப்பா, அந்த கமாண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷிகமாருக்கு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஏடா இதையும் நோட் பண்ணிட்டு டேய் கோடு வா நம்ம கிளம்புவோம், வா நமக்கு டைம் ஆயிடுச்சு அறியா அப்படின்னு சொல்ல. எதுக்காக நம்ம இப்படி கிளம்பணும், நம்ம இதை தான் இந்த டைமை விட முடியாது அப்படின்னு சொல்ல. கவாக்கி வந்துகிட்டு இருக்கான், நம்ம எப்போ வேணா வந்துடுவான், சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லி ஏடா சொல்ல. அப்போ நம்ம ஷிகமாரு மெயின் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ அவன் உள்ளே வரத்துக்கு ஒரே வழி தான் இருக்குது, அவனுடைய பவர்ஸான சுக்குனை யூஸ் பண்ணி அவன் சின்னதாய் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல. அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கவாக்கி காட்டுறாங்க. சின்னதாய் வேகமாக ஏர் வெண்ட் வழியாக வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஷிகமாருவோ கவாக்கி இங்கே வந்தானா அவனால் க்ளோடுடைய கிளாமாக்ஸை வந்து ரீகேட் அதுக்கு பயந்து தான் இவங்க வந்து போகிறதுக்கு பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒட்சுசுகிஸ் மேலேயும் அவனுடைய கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மேலேயும் ஈடாவுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு அவன் சொல்ல. அதுக்கு ஷிகமாரு உடனே அப்போ கவாக்கி அண்ட் புருட்டோ மேலே அந்த பவர்ஸ் வேலை செய்யாதா அப்படின்னு சொல்ல. திஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா சொல்கிறான். ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகமாரு கத்த. இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தனா நீ அப்பயே கவாக்கியை கூப்பிட்டு கோடு கூட சண்டை போட விட்டுருப்ப அப்படின்னு சொல்ல. கவாக்கியால் அவனை தடுக்க முடியும் அப்படின்னும் போது அப்போ கவாக்கியை தான் சண்டை போட விடணும் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல. ஆல்ரெடி ஒரு வாட்டி கவாக்கி உங்களுக்காக சண்டை போட போய் சாகர நிலைமைக்கு போகிறான், அதை நான் திருப்பி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா சொல்ல. அப்போ ஷிகமாரு நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா பார்த்து சொல்ல. அப்போ ஹீனோ குறுக்க வந்து ஹீனோ உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க,
ஒருவேளை அவங்க 2 பேர் தப்பிச்சு போகிற மாதிரி இருந்தால் தப்பிச்சு போக விட்டுருங்க, அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. திருப்பி மாட்டாதையா போயிட போகிறானுங்க. மாட்டும்போது நம்ம பொருட்டோவும் கவாக்கியும் பவர்ஃபுல் ஆகி வச்சுக்கலாம், அவங்க 2 பேரும் பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு கோடு அமேடாவுக்கு பின்னாடி கிளாமார்க்கை போட்டு அமேடாவை காலை வச்சு ஒரே ஏற்றுறான், அந்த கிளாமார்க்குள்ளே தள்ளி விடுறான். இதை நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கல, ஹிடோட்டில் வச்சு உன்னை வச்சு டார்ச்சர் பண்ணாதான் நீ கோடை சொல்லுவ போல இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி அவன் சொல்லிட்டு கிளாமார்க்குள்ள அமேடா உள்ள தள்ள, இதை பார்த்து ஷாக்கான நம்ம ஷிகமாரு அமேடோ அப்படின்னு கத்துறான். பின்னாடி நம்ம எய்டா சீக்கிரமா கிளம்பு கவாக்கி வந்துட போறான் அப்படின்னு சொல்ல, எய்டாவும் கோடும் அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவங்க 2 பேரையும் தடுக்குது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஷிகமாரு தான் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை போட்டு பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இன்னும் கவாக்கி எங்கே இருக்கான், கவாக்கி எங்கே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோடு நீ இவ்வளோ சீக்கிரம் சாக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஷிகமாரு எய்டா உனக்கு கவாக்கியை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்க, எய்டா டெல்டா டியர் இங்கே பாரு ஷிகமாரு என் காலை பிடிச்சிட்டு விட மாட்டான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அவ கேட்க, இதை கேட்ட நம்ம டெல்டா ஷிகமாருவை கொடூரமா பார்க்கறா. ஷிகமாரு வேணாம் கிட்ட வராத அப்படின்னு சொல்ல, அவ கிட்ட வந்து பொலியனூர் ஏத்துறா. ஷிகமாரு அந்த கிக்ல இருந்து டாஜ் ஆகும்போது ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு ஓப்பன் ஆயிடும். டெல்டா நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம ஷிகமாரு கேட்க, நான் மட்டும் இதை பண்ணலாம் ஏடா வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்டா சொல்ல, ஷிகாடியர் உன்னுடைய ப்ரொபோசல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் தேங்க்ஸ் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, அப்ப அவ டெல்டா டியர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு நம்ம டெல்டாவா ஐ லவ் யூ டு எய்டா, அடிக்கடி வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம கோடு பயபுலையும் ஷிகமாருவை பார்த்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னா, நான் சாகடிக்க வேண்டிய லிஸ்ட்டில் உன் பேரையும் ஆட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஷிகமாரு படா உன்ன மாதிரி பல பேரை பார்த்தாச்சு, போகிறதோட சரி திருப்பி இந்த பக்கம் வந்துட போகிற அப்படின்னு சொல்ல, அவங்க போனதுக்கப்புறம் கவாக்கி அந்த இடத்துக்குள்ளே வந்து, இது என்னடா கோடோடைய கிளாமார்க்லாம் இருக்குது, கோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தானா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஷிகமாருவோ கவாக்கி உனக்கு நான் எல்லாத்தையும் குவாலிஃபை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த க்ளோடோடைய கிளாமார்க்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடு, அப்போ தான் அவன் திருப்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, கவாக்கியோ அம்மாடா எங்க நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஷிகமாரு அவன் இங்கே இல்லை, அவன் இன்னத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கோடோடைய ஐடியோட்டை காட்டுறாங்க. அங்கே நம்ம அம்மாடாவை பார்த்து, டே கலட்ட பையில நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமன் கேட்க, டே கோடு செத்தப்பாயில டேமனையும் விட்டு வைக்கலையாடா நீ அப்படின்னு சொல்லி அம்மாடா நினைக்கிறான். அப்போ கோடு அம்மாடாவை தூக்கி, இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, ஒய்யா லிமிட்டர் எடுத்து வர்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் லிமிட்டர் ரிமூவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ, என்னை கொண்டுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, நீ என்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டா நீ என்னை கொல்லுவேன்னு தெரிஞ்சு நான் எப்படி உன்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கோடு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம கோடு லிமிட்டர்ஸை எடுத்து விடலன்னு வச்சுக்க, நீ என்னை கொடூரமா வச்சு டார்ச்சர் பண்ணுவேன், அதுக்கு நீ லிமிட்டர் எடுத்து விட்டுட்டுனா உன்னை வழியே இல்லாத கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் உன் டார்ச்சர் தாங்க முடியாது இறந்து போயிட்டேன்னா அது உனக்கு தான் நஷ்டம், நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஒரே வழி சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுடு, என்னை உயிரோட விட்டேனா உன்னுடைய லிமிட்டர்ஸ் நான் எடுத்து விட்டுடுறேன், என்ன ஆச்சு திடீர்னு உன்னுடைய ப்ரைடை விட்டு கொடுத்துட்டு ஒத்து வரியே அப்படின்னு சொல்லிட்டு கோடு கேட்க, மன்னிச்சிரு இப்போ அந்த சாப்டரை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு, இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோடை பார்த்து கேட்க, சரி ஆரம்பிடா கரெக்ட் பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடு அம்மாடாவை பார்த்து சொல்ல, இப்போ அம்மாடா வாயால் தேர் இஸ் நோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்ல, இப்போ அம்மாடா பக்கத்தில் ஒரு பாம் பிளாஸ்டே ஆன மாதிரி இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மாடா லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டான், கோடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான், இப்போ கோடுடைய ஃபுல் பவரோட அவன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் பவர்ஸோட கோடு புகை வெளிக்கு விட்டு வந்து நிக்க, ஃபுல் பவரோட அவன் கோடு அவன் கையை பார்க்க, ஒயிட் கார்மா ஃபுல் பிளெச்டா அன்லாக் ஆயிடுச்சு. கோடு என்னை மன்னிச்சிடாமடோ, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், அந்த காயம் உனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால அந்த வலியிலேருந்து உன்னை பர்மனண்டா ஃப்ரீ பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவன் கையை சொல்லி தூக்கறதோட இன்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அம்மாடாவை கொலை பண்ண வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத கண்டினியூ பண்ணுவோம். கொல்ல போக அம்மாடாவை வந்து எய்டாவை பார்த்து, எய்டா நான் உங்ககிட்ட கவாக்கியை பத்தி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கோடை நிறுத்த சொல்லி எய்டா சொல்றா, கவாக்கியை பத்தி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி எய்டா கேட்க, என்னதான் லீஃப் வில்லேஜ் கைவிட்டாலும் எலிமினேட் பண்ணோம், என்னுடைய ட்ரம் கார்டு கவாக்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டாவோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோடு இவன் உயிர் பயத்தில் நேரத்தை கடத்தணும்னு ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான், ஜஸ்ட் இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கோடு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்ல, கோடு உடனே இது உனக்கு முட்டாள்தனமா இல்லையா, உயிர் வளத்தில் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான், அதுக்கு நீ பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இதை கேட்ட டென்ஷரான எய்டா நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கோடு உடனே என்னை மன்னிச்சிட்டு எய்டா, நான் கொலை பண்ணவன் லிஸ்ட்டில் இவனும் இருக்கான், நீ ஆல்ரெடி என் லிஸ்ட்டில் இருக்கிற கவாக்கியை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக பார்த்தா அவளோ
டெய்மன் அப்படின்னு சொல்ல டெய்மன் எங்கேருந்து வந்தான்னு தெரில கோடோடைய முதுக பிடிச்சி ஏண்டா கோடு உன் பவர் கிடைச்ச உடனே ரொம்ப வாலாற்றியடா அப்படின்னு அவன் சொல்றான். இதை பார்த்த கோடு டெய்மன் அட்டாக் கோடு மேலே ரிஃப்ளெக்ட் ஆக டெய்மனுடைய பவர்ஸ் அனிமி சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. டெய்மனை யாருன்னா அடிச்சாங்கன்னா அவனுடைய ஸ்கில் மூலமா அந்த அட்டாக் அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதாவது யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்களுக்கே அந்த அட்டாக் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கு கோடோ நான் அவனை கொல்ல நினைச்சா அது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கிளாங் மார்க்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு சீலிங் மேல இருந்து எட்டி பார்க்குறான். டே பொடி பையா கீழே வாடா அப்படின்னு சொல்லி டெய்மன் சொல்ல அப்போ எய்டா நீ என் தம்பியை இப்போ கொலை பண்ணுற மோட்டிவோட தான் நான் அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு கோடு நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படின்னு எய்டா பார்த்து சொல்ல டே நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கேன். நீ எப்போ எனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகுறியோ அதாவது நான் சொல்கிறத கேட்கலையோ அப்பயே நான் உன்னை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கோடு ஒரு செகண்ட் இரு நான் உனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகும். அப்போ அம்மாடா ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி உனக்கு இன்னும் புரியலையாடா கோடு. ஹீடாக்கு கொனகா வில்லேஜில் சேர்றதுக்கான இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. கவாக்கி கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதை அவள் விட்டுட்டு வந்திருக்கா. அது ஒரு வகையில் பார்த்தா எட்வைட் தானே. இதை கேட்ட கோடு வாயை மூடு கத்துறான். நீ உடனே ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, எனக்கு ஈடாக்க சின்ன பிரச்சனை தான், அதை ஊதி ஊதி பெருசாக்கலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம அம்மாடா நான் ஒன்றும் போய் சொல்லப்பா உண்மையாதான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ கோடு செம்ம டென்ஷனாகி நீ வாயை மூறா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக அப்போ நம்ம டைமண்ட் குறுக்க வந்துடுறான். டைமண்ட் குறுக்க வந்தோடனே அந்த அட்டாக் டைமண்ட் மேலே பட்டு கோடுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. எங்கள் அக்கா அவங்க கூட சண்டை போட வேணான்னு சொன்னால் நீ சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கேட்க இதை நான் ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாத கோடு அப்படின்னு சொல்லி டெய்மன் கேட்க அப்போ கோடு அப்படியே டைமனை முறைச்சி பார்க்குறான். அங்கேருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜில் நம்ம நருட்டோ சாஸ்கே பொருட்டோ ஷிகமாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நருட்டோ ஈடாவோட எபிலிட்டி இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்க பொருட்டோ இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஷிகமாரு நீங்கள் கூடிய சீக்கிரமே அவ கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அமையும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாஸ்கே அவளும் கோடு மாதிரி ஒரு சைபார்க்கா அப்படின்னு கேட்க அது எனக்கு சரியா தெரியல, பட் அம்மாட சொன்னதை வச்சு பார்த்தா ஜீகன் டிஸ்போஸ் பண்ண சொன்ன எல்லா க்ளோன்ஸுமே அவனோட பவர்ஃபுல்லானது. அதில் ஒன்று தான் எய்டா. இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா எய்டா மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான சைபார் கோடுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கு நம்ம சாஸ்கே அதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்க லாஸ்ட்டாக நடந்த ஃபைட்டில் கவாக்கி கோடை கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது கோடை அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சைபார்க் யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சான். பட் அந்த சைபார்க் எய்டா கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்னொரு சைபார்க் இருக்கான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இவன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சைபார்க்கு இன்னொருத்தனும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட அங்கேருந்து கட் இப்போ கோடோ உன் தம்பிக்கிட்ட சொல்லிவே அவன் தேவையில்லாத ரூட்டில் கிராஷ் ஆகிறான் அப்படின்னு கோடு சொல்ல இப்போ எய்டா கோடு நீ என்னை ஃப்ரீ பண்ணதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன், அதனால தான் உன் பவர்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். பட் இன்னியோட நமக்குள்ளே இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா சொல்ல அப்போ கோடு நீ சும்மா விளையாடாத, நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், என்னுடைய பவர்ஸ் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எய்டா உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ பண்ணதே போதும், நீ என்னதான் என்ன ட்ரூவாக லவ் பண்ணிருந்தேன்னு சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல கோடோடைய மூஞ்சி தொங்கி போயிடுது. அப்போ நம்ம டெய்மனும் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, எவ்வளோ பெரிய ஒட்சிசுக்கி வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல ஓ எனக்கு இப்போ தான் புரியுது எய்டாவை பாதுகாக்க 2 மந்திரி தேவையில்ல, ஒரு மந்திரி இருந்தாலே போதும், அதனால தானே அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த ஒரு மந்திரி நான் தான் அப்படின்னு சொல்ல எய்டா நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்போ கோடோ டைமனை பார்த்து என்னை மன்னிச்சிட்ட டைமன், நம்ம 2 பேரில் யார் இப்போ தேவையான ஆள் ஒருத்தங்க தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ டைமன் பேடஸ்ட்டாக சிரிச்சிட்டு ஓ நீ அப்படி வரியா, சரி முடிஞ்சா ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம பக்கு அந்த முக்கில் இருந்து ஹேய் கோடு அவனுடைய கை உமால படாமல் பார்த்துக்கோ, எப்போ அவன் கை உமால படுதோ அப்போ அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த முக்கிலேருந்து சொல்ல எய்டா செம டென்ஷன் ஆகி பக் யூ ஜெக் உனக்கு என்னடா தைரியம் அப்படி. டெய்மனுடைய பவர் ரொம்ப ஓவர் பவர் ஆனது, அந்த பவர் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு கோடுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. பத்தாவதுக்கு கோடு அவனுடைய ஃபுல் பவர் அன்லாக் பண்ணியிருக்கிறதுனால ஜீகனுடைய பவர்ஸை விட அதிக பவர்ஸ் வச்சிருப்பான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே கோடையும் டைமனையும் காட்டுறாங்க. அப்போ கோடு நீ என்னை தொட்டாதானே அந்த பவர்ஸ் என் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒயிட் கார்மா பவரை ஃபுல் பொட்டன்ஷியலாக அன்லாக் பண்ணுறான். சொல்லிட்டு லைட் ஸ்பீடில் அவன் டைமண்ட் அடிக்க வர டைமண்டும் சாதாரண ஆள் இல்லை, அந்த அடியிலேருந்து அசால்ட்டாக டார்ஜ் ஆகிடுவான். டைமண்ட் டார்ஜ் ஆகி ஹேட்ல நிற்கும். என்னப்பா கோடு என்னுடைய பவர்ஸ் கிடைச்ச உடனே நான் தான் கிங்கு, என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நீ ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில் அப்படியே கோடு தரையோட போய் வேறான். மறுபடியும் நம்ம டைமண்ட் கோடு மேலே எகிரி குதிக்க அந்த இடம்லாம் சுக்கா போகுது. கோடு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறான். அப்போ கோடு அவனோட கிளாமார்க் யூஸ் பண்ணி மேலேருந்து டைமண்ட் அட்டாக் பண்ண போக
அந்த அட்டாக்கை நோட்டீஸ் பண்ண டேமனு கோடுக்கு ஒரு மரணமான உதைய விடுறான். அடிச்சடிக்கு கோடு பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு கீழே விழ, இது எல்லாத்தையும் பார்த்த பக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம டேமனு நீ இங்க பாடுற கோடு, டேய் நீ இப்போதைக்கு ஜீகனை விட பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஏன் அந்த ஒக்காகே உச்சிகா விட நீ பவர்ஃபுல்லாவே இருக்கலாம், பட் ஆனா உன்னால என்னை எப்பயுமே தோக்கடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் நம்பர் 1, என்னை மட்டும் எவனாலையும் தோக்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம பக்கோ டே கோடு பயபல்ல கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி பண்றியாடா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத உன்னைய நம்பி நான் அவங்கள வேற பகைச்சிக்கிட்டேனேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ கோடு திடீர்னு கிளாமா இருக்கு மூலமா பின்னாடி வர, அதை பார்த்த எய்டா என்னடா கோடு தப்பிச்சு போக போறியா, போய் தலை உன்னை நான் தடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும், உன்னைய நான் எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பத்தாத குறைக்கு ஒன்று நான் எப்போ வேணால் கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதனால் நான் எங்கள் டிவைன் கேவை அல்ட்ரிமேட் பண்ணி அதுலேருந்து வர சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி இசுக்கி ஒட்சுசுக்கி சொன்ன மாதிரியே அந்த சாக்ரா ஃப்ரூட்டை முழுசாக சாப்பிட்டு நான் ஒரு ஒட்சுசுக்கியாக மாறிடுவேன், அதுக்கு நம்ம எய்டாவோ சூப்பரா கோடு நீ வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, கோடோ அதுக்கு ஒன்ஸ் நான் அந்த சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு ஒட்சுசுக்கியாக மாறினதுக்கப்புறம் அப்போ தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லை கொலை பண்ணுறேனா அப்படின்னு. இதை கேட்ட டேமனு ஒக்காளி சைக்கோ பைபிளில் உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொபுக்குன்னு ஒரு உதையோட வர, அப்போ கோடு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ நம்ம எய்டா அம்மாடோவை பார்த்து என்ன அம்மாடோ நீ நினச்ச மாதிரி பேசி பேசி எங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் சாதாரண ஆளா, எந்த சாக்கு கிடைக்கும் கோடுகிட்ட தப்பிச்சலான்னு பார்த்துட்டு இருந்த, என்ன ஒரு சாக்காக வச்சு நீ கோடை கழட்டி விட்டல அப்படின்னு சொல்ல, சரி தேவையில்லாத ஸ்டோரியை விட்டு தள்ளு, கவாக்கியை பற்றின மிச்ச ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொல்லி, என்கிட்ட நீ ஒருவேளை பொய்கி சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொலை பண்ண நான் தயங்கவே மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடா கவாக்கி தான் என்னுடைய ட்ரம் கார்டு, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ டேமன் அம்மாடாவுடைய முதுகில் ஏறி உக்காஞ்சிக்கிட்டு இந்த இடம் சவாரி செய்ய நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ எய்டா டேமன் ஒன்றும் சும்மா அந்த இடத்துல வந்து உட்காரல, ஒன்று கொலை பண்ணுற மோட்டிவோடு தான் வந்து உட்காந்துருக்கான், நீ சாகாமல் இருக்கணும்னு நினச்சேனா சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, கவாக்கியோடைய கார்மா ரீஅவேக்கன் ஆகிடுச்சு, 10வது இசுக்கி ஒட்சுசுக்கியோடைய ஃபுல் பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கு, ஒருவேளை அந்த பவர்ஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒருவேளை அந்த டைமில் கொனவா வில்லேஜஸ் சேர்ந்தவங்க யார் நினைச்சாலும் கவாக்கியை தடுக்க முடியாது, ஈவன் ஒக்காகியாலையுமே தடுக்க முடியாது, பட் ஆனால் என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு அம்மாடா சொல்ல, அதுக்கு எய்டா அப்போ நீ அவன் உடம்புல ஏதோ ஒரு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்க அதானே கரெக்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடாவோ நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஷட் டவுன் கோட கவாக்கி உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன், கவாக்கியை பாதுகாக்கிறது கொனகா வில்லேஜோடைய பொறுப்பு, கவாக்கியால் மற்ற எந்த வில்லேஜுக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுனால கொனகா வில்லேஜோடைய நம்பர் 1 பேரட்டி, அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கவாக்கியை தடுக்க என்னால் மட்டும்தான் முடியும், அதுக்கு நம்ம எய்டா கவாக்கியோடைய கார்மா பவரை நீயே ரீஸ்டோர் பண்ணி அந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சூப்பராக இருக்குது, பட் உன்னால் கவாக்கியை தடுக்க முடியும் அப்படின்னா அதையே நீ முன்னாடியே பண்ணலை அப்படின்னு நம்ம எய்டா கேட்க, அந்த ப்ராசஸை ஜீகன் தான் பண்ண வேணான்னு சொல்லிட்டான், ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கவாக்கி ப்ரெஷியஸான வெசல் அப்படின்றதுனால, அதுக்கு நம்ம டேமனு கவாக்கியாச்சு குவாக்கியாச்சு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டா டேமன் சொன்ன மாதிரி டேமனால் கவாக்கியோடைய பவர் டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் இது ஒரு நல்ல பாயிண்ட், கவாக்கியோடைய ஷட் டவுன் ஃபங்க்ஷன்றது கொனகா வில்லேஜில் தங்கறதுக்கான ஜஸ்ட் லைக் ஒரு இன்சூரன்ஸ் தான், அதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு கோலும் இருக்கு, அதுக்கு கவாக்கியோடைய கார்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டா நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை, பதில் சொல்றியா உன்னை கொல்லவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடோ இது ரொம்ப பெரிய கதை எய்டா, இது நான் கொனகா வில்லேஜில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லணும், கொனகா வில்லேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா அவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடா ஷிகமாரோடைய ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும் எய்டா, அப்போ தான் நீ கவாக்கி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ண முடியும், ஓகே நீ கொனகா வில்லேஜுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா வெக்கப்பட்டுக்கிட்டே ஓ நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டேமனு கொனகா வில்லேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் உன்னை மீடியேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், டேமனை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டேமனை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான், கொனகா வில்லேஜுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாடா கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு முந்தின எபிசோட்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியாச்சு, அதனால் மொத்த சாப்டர் கண்டினியூவாக பார்க்குறவங்க இதில் வர ஏதாவது ஒரு கேரக்டருடைய நேமை கமெண்ட்டில் போட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் 100 லைக்ஸ் அட்டைன் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோஸ் போட நாங்களும் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.